நபி அவர்களே இவர் சபிச்சிருக்காங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மெம்பர் படியில் ஏறும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுறாங்க, யா முஹம்மத் மன் அத்ரக ரமதான் ஃபலம் யுக்ஃபர் லஹு அப்அதஹுல்லாஹ். முஹம்மதே, யார் ரமதானை அடைந்து கொண்டு அவருடைய பாவம் மன்னிக்கப்படலையோ அல்லாஹ் அவரை தூரமாக்கட்டும் என்பதாக கூறுகிறார். அதோடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூறுறாங்க, ஃபகுல் ஆமீன், நபியே நீங்கள் ஆமீன் என்று கூறுங்கள். ஃபகுல்து ஆமீன், நபியவர்களும் ஆமீன் என்று கூறினார்கள். அதாவது ரமலான் மாதத்தை ஒருவர் அடைந்து அதிலே 30 நாட்கள் கழிகின்றார், ஆனாலும் அவருடைய பாவம் மன்னிக்கப்படவில்லை. அவர் யார்? கருணை நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அவருக்கு எதிராக ஆமீன் சொல்லியிருக்கின்றார்கள் என்றால் அத்தகைய மோசமான நபர் யார்? யார் ரமதான் மாதத்தை அடைந்தும் அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வின் திருப்திக்காக பாவங்களை விடவில்லையோ அவர்தான் அவர். வியாபாரத்தில் மோசடி, வட்டிக்கு வாங்குதல், வட்டிக்கு கொடுக்கிறது, ஊழலில் ஈடுபடுவது, லஞ்சம் வாங்குவது, போதைக்கு அடிமையாக இருத்தல், பொய் சொல்வது, பொய் சாட்சிகள் சொல்வது போன்ற பெரும் பாவங்களில் ஈடுபடக்கூடியவராக நீங்கள் இருந்து இந்த ரமதான் மாதத்தில் அதை நீங்கள் விடவில்லை என்றால் நீங்கள் ரமதானை இன்னும் அடைந்து கொள்ளவில்லை என்று பொருள். ரமதானை அடையாதவருக்கு அல்லாஹ் எப்படி பாவம் மன்னிக்க கூறுவான்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.